வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன். எதை பற்றிய விளக்கமோ உங்களுக்கு தெரிந்தது தான். நியூமராலஜி பற்றியும் பேசுவேன், பொது சாரா விஷயங்களும் பேசுவேன், அரசியலும் பேசுவேன், ஆன்மீகமும் பேசுவேன், விஞ்ஞானத்தையும் பேசுவேன், மெய்ஞானத்தையும் பேசுவேன். வாழ்க்கையில் அவ்வளவும் நமக்கு தேவைப்படுகிறது. வெறும் ஒன்றையே நாம் தெரிந்து வைத்திருக்க முடியாது அல்லவா? அனைத்தையும் நம்ம கற்றிருத்தல் வேண்டும். இப்போ எதுக்கு நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஒரு காலேஜின்னு எடுத்துக்கிட்டாக்கா எதுக்கு அத்தனை சப்ஜெக்ட் வைக்கிறாங்க? அவ்வளோத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு அதே போல் தான் வாழ்கிற வாழ்க்கையில் அவ்வளோ விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் காலத்துலலாம் அவ்வளோ டெக்னாலஜி இல்லை. நாங்களாம் செல்ஃபாகவே தேடி போய் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி இந்த ஃபார்மட் நியூமராலஜியை கண்டுபிடிச்சேன். அதை சார்ந்து எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை நான் ஆராய்ச்சிங்கிற பேரில் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு டெக்னாலஜிங்கிற பேரில் யூடியூப் மூலயமா, வாட்ஸ்அப் மூலயமா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உங்கள் கையடக்கத்துக்கு வந்திருக்கிறது. மகிழ்ச்சி. இப்பொழுது என்ன பசி போகிறேன் அப்படி என்றால், உங்களது பெயரின் முதல் எழுத்து எம் அப்படி என்று இருக்கிறது என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நீங்கள் உடனே மகாதன் சேகர் ராஜா என் பேர் எம் என்ன நினச்சி சொல்கிற நினைக்காதீங்க. உலகத்தில் நான் ஒரு மட்டும்தான் எம்எல்ஏ பேர் இருக்கிறேன்னா, அதெல்லாம் உலகம் ஃபுல்லாக எம்எல்ஏ குறைஞ்சபட்சம் எப்படி ஒரு 2-3 கோடி பேர் இருப்பார்கள். உலகம் ஃபுல்லாக சொல்கிறேன். அதனால் எம்மில் பேர் துவங்கி இருப்பவர்கள் நீங்கள் யாருன்னு செக் பண்ணலாம். உங்களே நீங்கள் செக் பண்ணலாம். எம்மில் பேர் இருக்கிறவங்க எப்படி இருப்பார்கள் கேரக்டர் வைஸ் சொல்லிவிட்டு அது யாருக்கு இருக்கணும் இருக்கக்கூடாது ரெண்டும் சொல்லியிருக்கேன். அதுதாங்க முக்கியம். முதலில் எம்மில் பேரில் தங்களது பெயரின் முதல் எழுத்து எம்மில் துவங்கியவர்கள் எப்படி இருப்பார்கள்? கண்டிப்பாக உயர்ந்த பதவியில் இருப்பார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள், தொழிலில் வெற்றி பெற்று இருப்பார்கள், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள், பிரைவேட்டாக இருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள், தொழிலில் இருந்தாலும் அதில் பெரும் வெற்றி பெற்றிருப்பார்கள், பொது வாழ்க்கையில் இருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை சார்ந்து அவர்களை சுற்றி வருவது போன்றே எல்லாம் அமைந்திருக்கும். முடிவு அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோடு தான் அந்த இடம் அவர்களை சுற்றியே பிணையப்பட்டிருக்கும். ஏனென்றால் எம்முக்கு அப்படி ஒரு அபார சக்தி இருக்குது. அதுக்கு ஹார்ஸ் பவர் அப்படி ஒரு பவர் இருக்குது. எம் என்கிற எழுத்துக்குள்ளே நீங்கள் தொடர்ந்தாற்போல் எம்ங்கிற வார்த்தையை எம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த ஓம் என்று சொல்லும்பொழுது உள்ள வர்ற சவுண்டு எம்முக்குள்ளே இருக்கும். எம் சொல்லிகிட்டே போகலாம். ஓ வருது இல்லைங்களா? இதுதான் ஒலி சவுண்டு. அதுக்குள்ளே ஒரு சக்தி, இறை சக்தி ஒளிந்திருக்கும். எல்லாம் எழுத்துக்கு இருக்கும். அதிலும் இன்னும் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஐயா, எம்ங்கிறது ஆங்கில எழுத்து, நீங்கள் எப்பொழுதுமே எதையுமே பிரித்து பார்க்க வேண்டாம், எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். எங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு வெள்ளைக்கார குழந்தை வருது உடம்பு சரியில்லைன்ட்டு, நம்ம நாட்டில் அதை காப்பாற்றலையா? நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் வெள்ளைக்கார நாட்டில் போய் நம்மளை காப்பாற்றப்படலையா? எல்லாம் ஒன்று தான். அதனால் எம் ஆங்கிலம் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அதற்காகவே நான் என்ன செய்திருக்கிறேன், உலகில் யாரும் செய்யாததை செய்திருக்கிறேன். தமிழில் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடித்திருக்கிறேன். அதை சொல்லக்கூடாதுன்னு என்று இருக்கிறேன். ஏன்னா உலக அளவில் இந்த எண்கணிதை பற்றி தான் சொல்கிறேன். பெரும் தலைவர்களை வைத்து அதை இன்னாகரேட் பண்ணுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அது இந்த வருடமே நடந்துவிடும். உலகமே அந்த நேரத்தில் வியக்கப் போகிறது. தமிழர்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் பெருமை தானே. நான் ஃபார்மட் நியூமராலஜி கண்டுபிடிக்கும் போது கூட நான் என்னையே பெருமைப்படுத்தி கொண்டது இல்லை. என் கணித மூலயமாக தமிழில் நான் சொல்லும்போது அப்பயும் பெருமைப்படுத்தி கொள்ள போகிறது இல்லை. அது தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை தான் நான் சொல்ல போகிறேன். இவ்வளோத்தான். அதுக்குண்டான ஆயத்த பண்ணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உலகமே வியக்கப் போகிறது. அது 10 வருடங்களுக்கு மேலே இருக்கும். 10-15 வருடங்களாக அதை ஆராய்ச்சி செய்து கொண்டு வைத்திருக்கிறேன்.
அது நடக்கப் போகிறது. எதுக்காக இதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் என்றால், என்னை பொறுத்த எல்லாம் ஒன்று தான். சாப்பிட்டாச்சு என்பது நிறைஞ்சிச்சு. அது இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், அவ்வளோதான். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ எம்மில் பெயர் இருக்கும்போது அவர்கள் ரொம்ப ராஜதந்திரியாகவும் இருப்பார்கள். ராஜதந்திரி என்பது வந்துட்டு தவறான சொற்கள் கிடையாது. அவர்களிடம் அபூர்வமான ஒரு சக்தி இருக்கிறது என்றது அர்த்தம். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் என்றது அர்த்தம். அதனால் எம்மில் பெயர் இருக்கிறவர்கள் யாரும் தோற்க மாட்டார்கள். தோற்றதும் இல்லை, தோற்கக்கூடிய சக்தி இல்லாமல் இல்லை. சக்தி இருக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த எம்மில் வந்துட்டு முடிந்த வரைக்கும் எல்லா எண்ணுக்கும் இந்த எம்மு மட்டும் ரொம்ப ஈஸியாக பொருந்தும். ஒரு எண்ணுக்கு மட்டும் வேண்டாம். ஒரு தேதி அம்சம் எண்ணில், ஆமாம் என்ன தேதி தான், எல்லாம் ஒன்று தானே. இந்த 7, 16, 25 அந்த தேதி பிறந்தவங்களும் எம்எல் மட்டும் பேர் வைக்க வேண்டாம். மீது ஆல்மோஸ்ட் எல்லா தேதிக்கும் எம்எல் பேர் இருக்கலாம். அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது எம்எல் உள்ள எழுத்து. அதனால் எம்மில் பேர் வைத்தவர்கள் யாரும் சோடை போட மாட்டார்கள். சோடை போட்டதும் கிடையாது, சோடை ஆக்க மாட்டார்கள். எம்முக்கு அப்படி ஒரு அபார சக்தி இருக்கிறது. அந்த பெயரின் முதல் எழுத்திற்கே ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு உள்பொருள் இருக்கும். இப்போ சொன்னேன்னு பாருங்கள், எம்முக்கே வந்துட்டு ஓமுக்கு உண்டான சவுண்டு எம்முக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி அவர்களை தேடி வருகிறது. அப்போது நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி எந்த அளவுக்கு ரிசர்ச்சோடு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்பொழுது விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இதற்குத்தான் நான் சொல்லுகிறேன். ரெண்டுத்துக்கு கலந்தாற் போல தான் இருக்கும் நம்மளுடைய ஃபார்மேட் நியூமராலஜி. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரும்போது புது தகவலுடன் புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.